நம்ம இப்போ வந்து ரோஸ் டீ வைக்க போகிறோம். ரோஸ் பூவில் டீ வச்சு குடிக்க போகிறோம். இது எதுன்னா உடலில் இருக்கிற சூட்டை தணிக்கும், நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். பாருங்கள், தண்ணியில் போட்டு ரோஸை நல்லா போட்டு கொதிக்க வைக்கிறோம். நம்ம செடியில் இருந்த ரோஸ் தான் பறித்து இதை நம்ம வந்து இப்போ டீ வச்சு குடிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ நல்லா கொதிக்குது. கொதித்து அந்த ரோஸில் இருக்கிற அந்த எசன்ஸ் நல்லபடியாக வந்துடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும் போது உடம்பில் இருக்கிற சூடு கண்ட்ரோல் ஆகிடும், நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். ஹீட்டு தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய நோய். அந்த ஹீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ரோஸோட இது வந்து கொதித்து நல்லா கலரிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், கொதிக்க வச்சு அந்த ரோஜா பூவோட தண்ணி எடுத்து நம்ம இப்போ பாருங்கள் சர்க்கரை டம்ளரில் இருக்குது. சர்க்கரை அல்லது நாட்டு வெல்லம் எது வேணாலும் போட்டு குடிக்கலாம். பாருங்கள், வடிகட்டுறோம். இது நம்ம டெய்லியும் குடிக்கும் போது உடலில் இருக்கிற சூடு தணியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? நீங்களும் இது மாதிரி டெய்லியும் போட்டு குடித்து நல்லா பயன்பெறுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.